வெல்கம் டு ஆல் கேவிகே பிரதர் ஃபார்ம் பண்ண கருன்னு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற அக்சசரிஸோடைய ரேட்டு ஃபீடு இதோட ரேட் எல்லாமே பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ராயல் கப்பி. இது நல்லாயிருக்கும், ஆனால் சில பேர் வந்து இது சரியில்லை, ராயலுடைய கம்பெனி நல்லா இல்லைன்றாங்க. ஆனால் இது ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வரும். இது ராயல் பீட்டா, இதோடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வரும். இதுவுமே வந்து ப்ரீடிங் ஆகிற ஃபிஷ்ஷஸ்க்கு இதெல்லாம் போடலாம். நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு தவறான கருத்து இருக்குது, இதை போட்டாக்கா ஃபிஷ்ஷு சீக்கிரமாக இறந்துடும். எந்த ஃபிஷ்ஷுன்னு இல்லை, எந்த ஃபிஷ்ஷுக்காக இருந்தாலும் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பெல்லட். இது ஏஞ்சலு குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் போடுற ஃபீடு. இது டெட்ரா வெரைட்டிஸு. இது ஃப்ரைஸுக்குமே போடலாம். இது சாம்பியன் பிராண்டோடது. 50 கிராம். இது 50 கிராமே வந்து 40 ரூபா தான். உங்கள் ஊரில் இதெல்லாம் என்ன ரேட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. 50 கிராம் 40 ரூபா தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒசாக்கி பீட்டா. இது பீட்டா ஃபீட்டில் இது கொஞ்சம் குவாலிட்டியானது. ஒசாக்கி கம்பெனி பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீடுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அல்டிமாவோட இது நல்லாயிருக்கும் ஒசாக்கி. இது பார்த்தீங்கன்னா 35 ருபீஸு. இதுவுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது, வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் இது ஓகே. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாம்பியன் பீட்டா. சாம்பியன் பீட்டா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். இது நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்டு. நமக்கு வந்து இந்த சாம்பியன் பீட்டா தான் வந்து செட் ஆகும். இதோடைய குவாலிட்டியுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். விலையும் கம்மி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஃபீடு. மற்ற ஃபீடை கம்பேர் பண்ணும்போது ரேட் அதிகமாக இருக்கலாம், இது கொஞ்சம் ரேட்டு கம்மி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய ஃபார்ம் ஃபீடு. இது நம்ம கேரளாவில் வந்து எடுத்தது. நம்மளுக்காக எடுத்த ஃபீடு தான். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, நல்லா இருந்தது. மற்ற ஃபீடெலாம் வந்து பெல்லட்டுடைய சைஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, பட் ஆனால் இந்த ஃபீடில் வந்து தெரியும். நான் இந்த ஃபீடை தான் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா க்ரோத் ஆகுது மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு போட்டாலும். ஆனால் இது பீட்டாஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் இதை தான் வந்து நம்ம, ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவும் ஃபார்ம் ஃபீடு தான். இது கேவிகே பிரதர் ஃபார்முடைய ஃபீடு தான். இது பார்த்தீங்கன்னா 1 mm சைஸ் வரும் இந்த பெல்லட்டு. இதுவுமே நமக்கு கேரளாவிலேருந்து வந்தது தான். இதோடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதோடைய குவாலிட்டி. இது லார்வால் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோதான் போடணும். கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் தண்ணியை பொல்யூட் பண்ணிவிடும். இது ட்ரை வார்ம்ஸ். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இது 10 ருபீஸ் தான் இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ரீட் மாதிரி, ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு ட்ரீட் வைக்கிற மாதிரி. டெய்லி ஃபீடே போட்டுட்ருக்கிறதுனால இது ஒரு நாள் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி, ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு. இந்த ட்ரை வார்ம்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இதுலேயும் ப்ரோட்டீன் அதிகம்னுட்டு. இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் மெடிசன் தான் இதெல்லாம். இது ரேட்டு கம்மியான மெடிசன். இதெல்லாம் 30 ருபீஸ் தான். இது ப்ளூ மெடிசன் 50 ml இருக்கும். பேசிக்காக வந்து ஒரு தண்ணியை கண்டிஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மெடிசன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷஸை பேக் பண்ணி அனுப்பும்போது கூட நம்ம இது கொஞ்சம் போட்டு தான் அனுப்போம். இது பார்த்திங்கன்னா எல்லோ மெடிசன். இதோடைய ப்ரைஸுமே வந்து 30 ருபீஸ் தான். இது வந்து ஏதாச்சும் ஒயிட் ஸ்பாட்டு, ஃபங்கஸ் அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம இது போட்டுட்ருக்கோம். ஜென்ரல் எய்டு தான் இது, சும்மா ஒரு பேசிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவுமே வந்து ப்ரைஸ் வைஸ் ஓகே, குவாலிட்டின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோட்டர், வீனஸுடைய பிராண்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மோட்ரு, ஏரோஸு எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஏர் ஸ்டோனு, கனெக்டரு, கண்ட்ரோலர் இது எல்லாமே சேர்த்து 140 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. இதுவும் பேசிக் வெரைட்டி தான். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வரும். இது சின்ன டேங்க் வச்சுருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்து சூட் ஆகும்.
அதான் ஒரே ஒரு நான் ஃப்ளவரான் மட்டும் வளர்க்குறேன், ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் வளர்க்குறேன், சின்ன டேங்கில் ஃப்ரையாக வளர்க்குறேன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஏர் ஸ்டோன். இது நார்மலாக எல்லாருமே இருக்கிற அந்த ஒரு குட்டி ஏர் ஸ்டோனுக்கு பதில் இந்த மாதிரி ரிங் ஏர் ஸ்டோனு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஃபிஷ்ஷஸும் கொஞ்சம் விளையாடும். இது பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் இது ஏர் ஸ்டோன் தான். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வரும். இது 1 ஃபீட்டு 40 ருபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் டேங்க்கு 2 ஃபீட் டேங்குங்கெலாம் பேக்ரவுண்டில் வச்சோன்னா ஃபுல்லாக நீட்டாக பபிள்ஸ் போகும். இதுலேயுமே நம்மக்கிட்ட ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி அலுமினியம் கோட்டட். இது குவாலிட்டி வைஸ் இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா அதுலேயே சின்னது 1/2 ஃபீட், இது 1/2 அடி. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வரும். இதுவுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே அந்த அலுமினியம் கோட்டோடில் தான் வரும். இதுவும் குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப சின்ன டேங்க் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஒரு 1.5 அடி டேங்க்கு, 2 ஃபீட் டேங்க்கு அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்குலாம் இது சூட் ஆகும். பேசிக் ஏர் ஸ்டோனை விட நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேக்டோர்னு உள்ளது. இது ஃபிஷ்ஷஸ் வந்து பீட்டாஸ்க்கு டெய்ல் ஒட்டுது இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேசிக் இருக்குங்களா, அதை விட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதை போட்டு பார்ப்போம், அது செட் ஆகலாம், அடுத்து நம்ம இதை தான் போடுவோம். இதில் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இது நம்மகிட்ட அவைலபிள் இல்லை. நீங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்கினீங்கன்னா இந்த மெடிசன் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி மெடிசன் வாங்கிக்கிங்க, இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மெடிசன்லாம் வந்து அது ஜென்ரல் மெடிசன் தான். அது அதை விடவும் இது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைஃபன் பம்பு. இது மீன் தொட்டி வச்சுருக்கவங்க எல்லாருமே இதை வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இது நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். இது நம்ம கொரியர் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு தனியாக பாக்ஸ் போய் தேடி வாங்கணும். நேரில் வந்து வரவங்க மட்டும் பார்த்து வாங்கிக்கிங்க. இது எதுக்காகனா நம்ம தண்ணியை சக் பண்ணி வெளில எடுக்கிறதுக்காகவும், அந்த அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு, 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகிருக்கும். மீன் தட்டி வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒரு சைஃபன் பம்ப் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் போஸ்டர். இது ஒட்ட முடியாது, சில டேப் மட்டும் தான் போட்டு ஒட்ட முடியும். பிளைன் இது நம்ம ஷாப்புக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பிளாக் வரும், ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வரும். எந்த டிராயிங்கோ படமோ இதெல்லாம் எதுவும் வராது, பிளைனாக இருக்கும். இது நமக்காக வாங்க வச்சது, நம்ம இது எங்கேயும் இது சேலுக்கு போடலை. யாராச்சும் கேட்குறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் தரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோலரு, கனெக்டரு, எல்டி, இது எல்லாமே இன்னொரு டேங்க்குக்கு போடுறதுக்காக யூஸ் ஆகும். இது கண்ட்ரோலரு, இதெல்லாம் பேசிக் தான். இது நம்ம மோட்டர் வாங்கினாலே இந்த செட்டோட மொத்தமாக வந்துடும். மோட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 140 வரும். ஓஸு, ஏர் ஸ்டோனு, கண்ட்ரோலரு, கனெக்டரு எல்லாமே சேர்ந்து வரும். இதுவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இது ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரும். மோட்டர் வாங்கும்போது நம்ம ஒரு மீட்ரு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து 10 ரூபா. வெளியில் ஷாப்பில் வந்து 20 ருபீஸ் கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் இதெல்லாம் வந்து என்னென்ன ரேட் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நம்மளோட நியர்பை ஷாப்னா பெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரும் ஒரு பீஸு, ஒரு சின்ன ஏர் ஸ்டோன். இது நம்ம 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், அது 7 ரூபா அந்த ரேஞ்ச் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனலாகவே வந்து இந்த ஃபீடு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட ஃப்ளாரான்க்கு. இது நான் பிரித்து யூஸ் பண்ண ஃபீடு தான். இது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது. இப்போ என்னுடைய தாய் சில்க்கு கூட நம்ம வச்சுருக்கோம்னா அதுக்குமே நான் இதான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு க்ரோத் வைஸ் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ராயல் ஃபீடு எப்பயுமே நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபீடு அதிகமாக பிடிக்கலன்றாங்க, ஏன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃபிஷ்ஷஸ்க்கும் எதுவும் வந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. க்ரோத் வைஸ் என்னுடைய பர்சனலாக வந்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது, ராயலோட ஃபீடு எல்லாமே. அடுத்தது மௌலி, ஆஸ்கரு, இந்த ஃபீடெல்லாம் கொஞ்சம் ராயல் கம்பெனிலே நம்ம வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.